Naruto Uzumaki has returned to the Hidden Leaf Village! ஹை வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டாப் 7 ஃபேன் தியரிஸ் இன் நருட்டோ. அதாவது நம்ம நருட்டோ சீரிஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தியரிஸ் இருக்குது, ரியலாகவே நிறைய தியரிஸ் இருக்குது. பட் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுமே நிறைய தியரிஸை உருவாக்கியிருக்காங்க. இதில் ஒரு சில தியரிஸை நம்ம கேட்கும் போதே இது ஃபேக்குடா, இதெல்லாம் உண்மையாக நடக்க வாய்ப்பே இல்லடா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஒரு சில தியரிஸ் பார்த்தீங்கன்னா ரியலாக நடந்திருக்க வாய்ப்பு இருக்கே அப்படின்ற மாதிரி நம்மளை யோசிக்க வைக்கும். இன்ஃபேக்ட் இப்போ வரைக்குமே ஒரு சில தியரிஸை பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் ஒரு சிலர்லாம் நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு 7 தியரிஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய தியரி பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸானது, எல்லாருமே அதை உண்மை நம்பக்கூடிய ஒரு தியரியாக இருந்தது ஒரு காலத்தில். ஸோ அதெல்லாம் என்ன ஏது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அமைத்தி ஆல்ல போட்டுக்கோங்க. அண்ட் அது கூடவே சேர்த்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கொடுத்துருப்பேன், அதையுமே மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே, ரைட்டு. சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே சொல்லிட்டு நினைக்கிறேன். சொல்லலாம். இப்போ ஓரா பசங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் பார்க்குறது மப் கேமிங் சேனல். நான் தான் உங்கள் மால்டோவை. இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் 7th பிளேஸில் பார்க்க போகிற தியரி என்னன்னா, நம்ம சுனாடே அண்ட் ஜெரையாவோட சன்னு தான் மினோட்டோன்றது. இந்த தியரியை நீங்கள் இப்போ கேட்கும் போது என்னடா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணலாம். பட் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இதையுமே ஒரு சிலர் நம்பிக்கிட்டு தான் இருந்தாங்க. அண்ட் இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தியரிக்கு ஏற்ற மாதிரியான ப்ரூஃப்லாம் காமிக்க ஆரம்பிச்சாங்க. ப்ரூஃப்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரியான ஆக்சுவல் ப்ரூஃப் கிடையாது, இந்த முட்டு கொடுக்கறதுக்காக ஒரு சிலதெல்லாம் பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேசி கொண்டு இருந்தார்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்ம மினோட்டோ பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு சுனாடே அண்ட் ஜெரையா இவங்க 2 பேருமே கலந்த ஒரு கலவையாக தான் இருப்பார். இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், என்னன்னா நம்ம சுனாடே இருக்காங்க இல்லையா, சுனாடே வந்துட்டு ஜெரையாவை லவ் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதுக்கு பதிலாக டேன் கட்டோ அப்படின்ற ஒருத்தர் தான் லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது எப்போ சாத்தியமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க. பட் அதுக்குமே இவங்க ஒரு முட்டு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா நம்ம ஜெரையாவுக்கு சின்ன வயசுலேருந்தே சுனாடே மேலே ஒரு கண்ணு இருக்கும் இல்லையா, ஸோ அதன் காரணமாக இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கலாம். நான் சொல்றது புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம டேன் கட்டோவுக்கு முன்னாடியோ அல்லது அவர் இறந்ததுக்கு அப்புறமோ அந்த சம்பவம் நடந்திருக்கலாம், அதன் காரணமாக நம்ம மினோட்டோ பிறந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தியரி தான் இவங்க முட்டு கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஜெரையாவோட கிளானுமே என்னன்றது இது வரைக்குமே தெரியல இல்லையா, ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம ஜெரையாவுமே நமிகாச கிளானை சேர்ந்தவராக தான் இருப்பார் அப்படின்ற மாதிரியுமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அதெல்லாம் உண்மை கிடையாதுன்றதை விட அதெல்லாம் கன்ஃபார்மாக சொல்லலை. ஸோ இதெல்லாத்தையும் வச்சு தான் நம்ம சுனாடே அண்ட் ஜெரையாவோட சன் தான் மினோட்டோ அப்படின்ற மாதிரியான ஒரு தியரி ஸ்டார்டிங்கில் இருந்தது. 6th பிளேஸில் நம்ம பார்க்க போகிற தியரி என்னன்னா, நம்ம இச்சுராக்கு ராமன் இருக்கார் இல்லையா, அவருடைய சீக்ரெட் ஐடென்டிட்டி. அதாவது நம்ம நருட்டோ சீரிஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ராமன் காய் இருக்கார் இல்லையா, அவர் ஒன்லி செஃப் மட்டும் கிடையாது, ஒன்லி குக்கு மட்டும் கிடையாது, அதுக்கு பின்னாடி அவருக்குள்ள ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. அதுலேயும் குறிப்பாக அவருக்கு ஒரு சீக்ரெட்டான ரினிகனுமே இருக்குது அப்படின்ற மாதிரியான தியரி இருக்குது. இந்த தியரிக்கு பெருசாக எந்த ஒரு ப்ரூஃபுமே கிடையாது. பட் நார்மலாக அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் வில்லத்தனமாக நடந்துக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கேட்கறதுக்கே நல்லா இருக்கு இல்லையா. இன்ஃபேக்ட் இதன் காரணமாக தான் நிறைய பேர் இந்த தியரியை ரசித்து கொண்டு இருந்தார்கள். அண்ட் 10th குறைக்கு இதே மாதிரி போக்கிமான் சீரிஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் இருப்பார், அவர் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நார்மல் பர்சனாக தான் இருப்பார். பட் கொஞ்ச நேரத்திலே அவர் பார்த்தீங்கன்னா ஓவர் பவர்டான ஒரு கேரக்டராக காமிச்சிருப்பாங்க. ஸோ அவரை மாதிரி தான் இவருமே இருப்பாருன்ற மாதிரியான தியரிலாம் கூட இருந்தது. பட் ஆனால் கடைசி வரைக்கும் இதுவுமே ஒரு தியரியாக தான் இருக்கே தவிர இது எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணலை. இந்த லிஸ்ட்டில் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிறது ஜெரையா ஸ்டில் அலைவ். நருட்டோ சீரிஸை கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சவங்களுக்கு நம்ம ஜெரையா இறந்து போயிட்டாரு அப்படின்றது தெரியும். பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சிலர்லாம் நம்ம ஜெரையா இன்னும் சாகலை, அவர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு, நம்ம பெயின் எல்லாருமே சேர்ந்து நம்ம ஜெரையாவை போட்டு தள்ளும் போது அவர் சும்மா அங்கே ஆக்டிங் தான் பண்ணியிருப்பாரு, அங்கே அவர் இறந்துருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் 10th வரைக்கும் பொருட்டோ சீரிஸில் வேற நம்ம ஜெரையா மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு நபரை காமிச்சிருப்பாங்க இல்லையா, அதாங்க நம்ம கஷின் கோஜியை காமிச்சிருப்பாங்க இல்லையா, அவரை ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டு நிறைய பேர் நான் தான் அப்பயே சொன்னேன்டா நம்ம ஜெரையா இன்னும் சாகலை, அவர் உயிரோட தான் இருக்காரு, இங்கே பார்த்தியா பொருட்டோ சீரிஸில் நம்ம ஜெரையாவை காமிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் உருட்டிட்டு இருந்தாங்க. பட் அப்படி சொன்னவங்களே லேட்டராக பொருட்டோ சீரிஸை ஃபுல்லாக பார்த்துட்டு இல்லைப்பா இது உண்மை கிடையாது, நாங்களே சும்மா தான் உருட்டிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டாங்க. பிகாஸ் பொருட்டோ சீரிஸில் காமிச்ச நம்ம கோஜி கஷின் பார்த்தீங்கன்னா அவர் ஜெரையா கிடையாது, அவர் ஜெரையாவோட க்ளோன் தான். ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா அவர் தாண்டா இவர் அப்படின்னு சொன்னவங்களாம் அதுலேருந்து விலகி விட்டார்கள். பட் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா நம்ம ஜெரையா இன்னும் சாகலன்னு, அவங்களும் அப்படியே தான் இருக்காங்க, இன்னுமே ஒரு சில முட்டுகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு ஃபேன் தியரினாலே அப்படி தானே இருக்கும், மற்றவங்களை நம்ப வைக்கிற வரைக்கும் அவங்க முட்டு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கணும். ஸோ அது மாதிரி இன்னமும் ஒரு சிலர்லாம் இருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிறது கரின் உசுமாக்கி வாஸ் பிரெயின் வாஷ்டு பை ஒரோச்சுமாரு. அதாவது நம்ம ஒரோச்சுமாரு இருக்கார் இல்லையா, இவர் வந்துட்டு கரின் உசுமாக்கியை பிரெயின் வாஷ் பண்ணி தான் அவருக்கு கீழே வச்சுன்னு இருக்காருன்ற மாதிரி தான் இந்த ஒரு தியரி ஸ்டார்டிங்கில் இருந்தது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம கரின் உசுமாக்கியோட லவ் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம கரின் உசுமாக்கி சாசுகேவை லவ் பண்ணியிருப்பாங்க, அந்த லவ்வுமே போய் தான், உண்மை கிடையாது, நம்ம ஒரோச்சுமாரோட ஒரு சூழ்ச்சி வேலை தான் இது. பிகாஸ் அப்போ தான் நம்ம கரின் உசுமாக்கி ஒரோச்சுமாரு கூட இருப்பாங்க அப்படின்றதுக்காக ஒரோச்சுமாரு போட்ட பிளான் தான் இது அப்படின்ற மாதிரியான ஒரு தியரி தான் இருக்குது. பட் இது உண்மையா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மைலாம் இல்லை, இதுவுமே ஒரு ஜஸ்ட் தியரி
தியரி தான். பட் இந்த தியரி உண்மையா கூட இருக்கலாம்ல அப்படின்னு நம்மள யோசிக்க வைக்கிறதுக்கான காரணம் யாரு தெரியுமா? வேற யாரும் இல்ல, நம்ம ஒரோச்சிமாரு தான். பிகாஸ் ஒரோச்சிமாரு என்னதான் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் அவன் ஒரு இன்டெலிஜென்ட்டான பர்சன். எங்க எது பண்ணா என்ன நடக்கும் அப்படின்றது எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால கூட அவன் இந்த மாதிரி பிளான் போட்டு நம்ம கரின் உசுமாக்கிய பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி வேற நம்ம ஒரோச்சிமாரு ஏகப்பட்ட ரிசர்ச்களை பண்ணியிருப்பான் இல்லையா? ஸோ அதில் ஒரு ரிசர்ச்சா இது கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இதையெல்லாம் தாண்டி நம்ம கரின் உசுமாக்கியால மற்றவங்களை ஹீல் பண்ண முடியும் இல்லையா? உதாரணத்துக்கு நம்ம சாசுகேவியை பல இடங்களில் ஹீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபியூச்சரில் நம்ம ஒரோச்சிமாரு சாசுகேவோட பாடி எடுத்துக்கிட்டா கரின் உசுமாக்கி மறுபடியும் ஒரோச்சிமாரு ஹீல் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதனால கூட நம்ம ஒரோச்சிமாரு கரின் உசுமாக்கிய பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கலாம் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கருத்துக்கள் இதுக்கு உதாரணமாக சொல்றாங்க. பட் இது உண்மையா பொய்யான்னு என்னாலே சொல்ல முடியல. பிகாஸ் அந்த அளவுக்கு இவங்க கொடுக்கக்கூடிய கருத்துக்கள்லாம் கரெக்டா இருக்கு. பட் நீங்க இந்த தியரியை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? கரெக்டா பொருந்துதா இல்லையா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிறது கபூட்டோ அண்ட் சாய் ஆர் ரிலேட்டட். அதாவது நம்ம நருட்டோ சீரிஸில் டீம் 7ல் இருக்கக்கூடிய சாய் இருக்கார் இல்லையா? சாய்க்கு சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரதர் ஒருத்தர் இருந்திருப்பான். பட் அவன் சின்ன வயசுல இறந்து போயிருப்பான். பட் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அவன் சின்ன வயசுல இறந்து போல அவன் தான் நம்ம கபூட்டோ சின்ன வயசுலேயே நம்ம பிரதர் சாய் வந்துட்டு கொஞ்சம் பவர்ஃபுல்லாக மாறணும் அப்படின்றதுக்காக தான் அந்த இடத்துல இறந்து போன மாதிரி நடிச்சிருப்பான்ற மாதிரியான ஒரு தியரியை முன் வைக்கிறாங்க. பட் இது என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூட நம்புற மாதிரி இல்லை. பிகாஸ் சின்ன வயசுல இறந்து போனால் நம்ம சாயோட பிரதர் இருக்கான் இல்லையா? அவனுடைய பேர் ஷின். பேர் கூட பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த ஷின்னை பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு இடத்துல காமிச்சிருப்பாங்க. சரியா சொல்லணும்னா 4th கிரேட் நிஞ்சா வரப்ப ரீஅனிமேஷன் யூட்ஸ் யூஸ் பண்ணி நிறைய பேரை கொண்டு வருவாங்க இல்லையா? ஸோ அப்படிதான் பார்த்தீங்கன்னா இவரையுமே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சின்ன வயசுல இறந்து போனால் நம்ம சாயோட பிரதரா கண்டிப்பாக கபூட்டோ இருக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது. சரி ப்ரோ, அதுக்கு சான்ஸ் இல்லை. பட் இவங்க ரெண்டு பேரும், அதாவது நம்ம சாயும் கபூட்டோவும் ரிலேட்டடாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. பட் அதுக்கான சான்ஸுமே ரொம்ப கம்மி தான். என்னதான் இவங்க ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு சிமிலராக இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் ரிலேட்டடாக இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அது டவுட் தான். இவங்க ரெண்டு பேருக்கும் லிங்க் இருக்கும். பட் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பிரதரு ரிலேட்டிவ் அப்படின்றதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை. இந்த லிஸ்ட்டில் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற தியரி என்னன்னா நம்ம நருட்டோ உசுமாக்கிக்கு ரினிகன் கிடைக்கும் அப்படின்றது தான். இந்த தியரி இப்போ இல்லை, ஸ்டார்டிங்லேருந்து இந்த ஒரு தியரி இருக்குது. பிகாஸ் நம்ம நருட்டோவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பவர்ஸ் இருக்குது. இந்த ரினிகன் கிடைக்கிறதுக்கான எல்லா பவர்ஸுமே நம்ம நருட்டோ கிட்ட இருக்கும். இதை பற்றி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம். அதாவது இந்த ரினிகன் யாருக்கு கிடைக்கும், இதோட பவர்ஸ் என்ன, இது எப்படி ஒருத்தர் அவேக் பண்ண முடியும் அப்படின்றத பற்றிலாம் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம். அந்த வீடியோஸ்லாம் யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம இந்த ரினிகன் மேட்டருக்கு வரும். நருட்டோ சீரிஸில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் டோஜுட்ஸில் ஒன்று தான் இந்த ரினிகன். இந்த ரினிகனை நம்ம ஃபர்ஸ்ட் ககுயா கிட்ட தான் பார்த்துருப்போம். இன்ஃபேக்ட் ககுயா கிட்ட இருந்தது பார்த்தீங்கன்னா ரினி ஷரிங்கன். அந்த ரினே ஷரிங்கன் தான் நம்ம அகரோமோ கிட்ட வரும்போது ரினேகனா மாதிரி இருக்கும். அதன் பிறகு அவர்கிட்ட இருந்து நம்ம அசுரா கிட்ட வரும்போது ஷரிங்கனா மாதிரி இருக்கும். ஸோ இப்படி படிப்படியாக ஒவ்வொருத்தருக்கா ஸ்பிளிட் ஆகி தான் அந்த பவர்ஸ் எல்லாமே கிடைச்சிருக்கும். அந்த வகையில் தான் நமக்கு அந்த பவர்ஸ் கடைசியாக வந்து சேர்ந்துருக்கும். அதாவது நம்ம அகரோமோ சுட்சுக்கி 4th கிரேட் நிஞ்சா வரப்ப அவருடைய பவர்ஸை நருட்டோவுக்கு கொடுப்பாரு இல்லையா? அதை தான் சொல்றாங்க. ஸோ அப்படி நம்ம அகரோமோட பவர்ஸே நம்ம நருட்டோவுக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா ஏன் அவருக்கு ரினிகன் அவேக் ஆகல அப்படின்ற கொஸ்டின்ஸ் நிறைய பேருக்கு இருக்கு. அண்ட் இன்னும் ஒரு சிலர்லாம் கன்ஃபார்மா நம்ம நருட்டோவாலையுமே ரினிகன் அவேக் பண்ண முடியும்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் 4th கிரேட் நிஞ்சா வரல நம்ம சாசுகேவுக்கு நருட்டோவுக்கும் ஃபைட் நடந்திருக்கும் இல்லையா? அந்த ஃபைட்ல நம்ம நருட்டோ சாசுகேவை டிஃபீட் பண்ணி சாசுகே கிட்ட இருக்கக்கூடிய ரினிகனை இவன் எடுத்துக்கணும், அப்பதான் எங்களுக்கு நிம்மதியே அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு சில ஃபேன்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அது எதுவுமே 4th கிரேட் நிஞ்சா வரப்ப நடக்கல. அதுக்கு பதிலாக நம்ம நருட்டோவும் சாசுகேவும் சமாதானமாகி அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக மாறிடுவாங்க மறுபடியும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ, நம்ம நருட்டோவால ரினிகனை அவேக் பண்ண முடியுமா முடியாதா, அவனுக்கு அது கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி, கிடைக்காதுன்னு சொல்லலாம். இதை நான் சொல்றதுக்கு முன்னாடி நருட்டோ சீரிஸ்லேயே இதை சொல்லிட்டாங்க. பிகாஸ் அதுக்கான ஒரு சில காரணங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், இந்த ரினிகன் இருக்கு இல்லையா, இது வந்து 6th பாத்தோட பவர் கிடையாது. நம்ம சாசுகேவுக்கு 4th கிரேட் நிஞ்சா வரக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த எபிலிட்டி இருக்கும். ஐ மீன் இந்த ரினேகன் அவேக் ஆகிறதுக்கான எபிலிட்டி இருக்கும். அதான் ஷரிங்கன். ஷரிங்கனோட ஒரு அட்வான்ஸ் லெவலில் இந்த ரினேகன். ஸோ ரினேகன் அவேக் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷரிங்கன் தேவைப்படும். அதுவே நம்ம நருட்டோ கிட்ட இல்லைன்னும் போது அது அவனுக்கு எப்படிங்க கிடைக்கும்? பட் நேச்சுரலாக தான் நம்ம நருட்டோவுக்கு இந்த ரினேகன் அவேக் ஆகிறதே தவிர அவன் மற்றவங்க கிட்ட இருந்து அதை எடுத்துக்கலாம் தான் நினைக்கிறேன். பிகாஸ் இந்த ரினேகன் யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம நருட்டோ கிட்ட சாக்கராவும் இருக்கு. அண்ட் அதுக்கு அவன் டிசைவிங்கான ஒரு ஆள் தான். இந்த தியரியை பற்றி நான் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்ச அதை பற்றி ஒரு பெரிய வீடியோவை போடுறேன். ஃபைனலான லிஸ்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிறது மாதரா நெவர் டைட். நருட்டோ ஷிப்புடனோட எண்டிங் எப்படி இருக்குன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எல்லாருமே அதை பார்த்துருப்பீங்க. பட் ஆக்சுவலாக அதெல்லாம் உண்மை கிடையாது. நம்ம மாதரா உச்சியா இன்ஃபினிட் சுகியோமி போட்டார் இல்லையா, அதோட அந்த நருட்டோ ஷிப்புடன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு. அதன் பிறகு நீங்கள் பார்த்த காட்சிகள் ஆகட்டும், பொருட்டோ சீரிஸ் ஆகட்டும், இது எல்லாமே நம்ம மாதராவோட இன்ஃபினிட் சுகியோமிக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். என்ன அப்புறம் சொல்கிறீங்க, அப்போ நாங்கள் இது வரைக்கும் பார்த்து நிறுறதுலாம் உண்மை கிடையாதான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை, இதுவுமே ஒரு ஜஸ்ட் தியரி தான். இந்த தியரி ஒரு காலகட்டத்தில் பயங்கர பீக்கில் போன ஒரு தியரினே சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா பொருட்டோ சீரிஸில் நம்ம நருட்டோவுக்கு இன்னட்டாவுக்கும் மேரேஜ் நடந்து 2 பசங்க பிறப்பாங்க இல்லையா, அதன் பிறகுதான் இந்த தியரி பயங்கர பீக்ல போச்சு. ஸோ திஸ் இஸ் யுவர் ட்ரீம் நருட்டோ உசுமாக்கின்னு அதெல்லாம் பார்க்கறதுக்கே வெறித்தனமா இருக்கும். தேவா சத்சுகு கோனோ ஜின்புட்சு ni gotodan negao. So this was your dream, Naruto Uzumaki.
நான்லாம் இதை ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டு உண்மையே நம்பிட்டேன். ஏன்னா ஒரு அஃபிஷியல் சைட்ல இருந்து ஒரு வீடியோ போட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த வீடியோ இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் பார்க்கறதுக்கு. அவ்வளோதான்டா, இனிமேல் எல்லாம் வேற மாதிரி மாற போகுது, இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தது எல்லாமே போய் தான், இது எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை விட போறானுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நம்பிக்கிட்டு தான் இருந்தேன். பட் அதுக்கப்புறமா தான் சொல்றானுங்க இதெல்லாம் ஃபேக்குன்னு. இந்த தியரி நார்மலாகவே எல்லா ஃபேன்ஸுக்கிட்டையுமே இருக்கும். பட் அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறமா தான் நிறைய பேர் அதை நம்ப ஆரம்பிச்சாங்க. ஏன் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கும் நீங்களுமே இந்த வீடியோ உண்மைடா அப்படின்னு சொல்லி நம்பி இருக்கலாம். அப்படி யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பிகாஸ் நம்ம மாதராவோட இன்ஃபினிட் சுகியோமி கூட தான் புருட்டோ சீரிஸ் ஃபுல்லாவே நடக்குதோ அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் எல்லாருக்குமே கண்டிப்பா வந்திருக்குங்க. ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாது, அதுவுமே ஒரு தியரி தான். ஸோ கைஸ், நம்ம வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் வீடியோவில் ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தாலும் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்குறவங்க எல்லாரும் அதை தெரிவிப்பாங்க. அண்ட் இப்போ நான் சொன்ன 7 தியரியில் உங்களுக்கு எந்த தியரி ரொம்ப பிடிச்சிருந்தது, எந்த தியரியை நீங்க உண்மைன்னு சொல்லி நம்பி இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி நான் அடுத்து யாரை பத்தி பேசணும் எதை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்படுறீங்களோ அதையுமே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையுமே கவர் பண்ண பார்க்குறேன். அண்ட் போறதுக்கு முன்னாடி கீழே ஐப்புன்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை கொடுத்துருப்பானுங்க, அதையுமே மறக்காம கிளிக் பண்ணி போட்டு விட்டு போங்க. சரி, ஓகே, ரைட் கைஸ். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்ககிட்ட இருந்து விடைபெறும் மால்ட்டு பாய். போயிட்டு நன்றி, வணக்கம்.